நமது லைட் ஊராட்சியின் சார்பாக அவரோடு இணைந்து வந்திருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களையும் வருக வருக என வரவேற்று மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதிமுகவிற்கு வந்திருக்கிறது. வாரி வாரி கொடுத்த வள்ளல், கரையில் வள்ளலுக்கெல்லாம் வள்ளலாக பிறந்த பரிமலை பாரி வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வணங்கி நம்ம எல்லாம் ஆளாக்கிய மறந்து மறையாமல் எல்லோருடைய இல்லங்களில் உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்பு இணைந்து புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி 4 ஆண்டு காலம் தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மக்கள் மனதில் இன்றைக்கு முதலாக ஒரு 2026 மீண்டும் முதலாக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச்செயலாளர் வருங்கால மீது ஒன்றியத்தில் அடங்கிய லைட் ஹவுஸ் பஞ்சாயத்தில் அடங்கிய அனைத்து குப்பங்களுக்கும் உள்ளடக்கிய நம்முடைய கிழக்கழகத்துறை செயலாளர்கள், அதே போன்று செட்டிமார்கள், இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்கள், இந்த வீசூர் ஒன்றியத்துடைய ஆற்றல் ஒன்றிய செயலாளர் பாசத்துக்குரிய இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் நடைபெறுகின்ற விழா இன்றைக்கு வருகிற 2026 மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ள அந்த புரட்சி தலைவர் எடப்பாடியாக என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற போது நாம் தெல்லத்தீவாக தெரிகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று டீ கடைக்கு டீ கடை, அதே போன்று மளிகை கடைக்கு மளிகை பூத் கமிட்டி இணைந்து பணியாற்றினால் நம்மை வெல்வதற்கு ஒரு ஸ்டாலின் இல்ல 1000 ஸ்டாலின் வந்தால் கூட வெல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம இருக்கின்ற நம்மளை 2 கோடி வைத்தோம். அது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வருது என்றால் பொன்னேரி தொகுதிக்கு ஒரு தனிப்பெருமை இருக்கிறது, பழற்காடு இருக்கின்ற ஒரு தனிப்பெருமை இருக்கிறது. அந்த பழற்காடு